ஹாய், ஸ்கின் கேர் எல்லாம் நான் பண்ணதே இல்லைப்பா அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இதை வேறு எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குது. ஏன் எதுக்கு அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சிம்பிளி ஜெஷிலேருந்து நான் உங்கள் ஜெஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போட்ட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி கொரியன் ஸ்கின் கேரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணனா தயவு செஞ்சு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஃபேஸ் வாஷ், டே டைமில் வந்து சன்ஸ்க்ரீனும், நைட் டைமில் மாய்ஸ்சரைசரும், மார்னிங் அண்ட் நைட் 2 டைமும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் ரொட்டீன். இது நீங்கள் டீனேஜராக இருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து ஆஃபீஸ், காலேஜ், ஹூவர் இட் இஸ், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் உங்கள் மெச்சூர் ஸ்கின்னாக இருந்தால் கூட நீங்கள் இது வரைக்கும் 40 வயசாகியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னா நீங்கள் இந்த ஒரு ரொட்டீன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் செட் ஆகிடுச்சு, எனக்கு இதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்னை வேறு லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். என்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ஸோ இப்போ சொல்கிற இந்த சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஆனுவாங்கிற பிராண்டோட ஒரு கொரியன் சீரம். ஸோ இந்த ஒரு சீரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் நிறையா வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சஜஷனில் காட்டுச்சு. நிறைய பேர் இது வந்து ரீல்ஸ்லலாம் போடுறாங்க இது எப்படி இருக்கணும். பட் ஆனால் வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூ கொடுத்தா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வந்து அப்படி இப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு நல்ல நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது தான் என்னோட பழக்கம். எனக்கு அது பிடிக்கவும் செய்யும். ஸோ ஈவன் 2-3 டாக்டர்ஸ் கூட இதோட ரிவ்யூ கொடுத்ததுனால என்னோட செகண்ட் ப்ராடக்ட் கொரியன் ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண கோசாரெக்ஸோட ஸ்னெயில். ஒரு ஸ்னெயில் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை க்ளோ கொடுக்கறதுக்கும் ஷைனிங் கொடுக்கறதுக்கும் ஓப்பன் போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி ஒரு நீட்டான ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இதுவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சீரத்து மேலே நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சீரம் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees. ஸோ ஆனுவாங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு சூப்பரான அசிலிக் சீரம். ஸோ இந்த அசிலிக் ஆசிடை யூஸ் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாக ஒரு நல்ல அசிலிக் சீரம் வந்து வாங்கணும், ட்ரை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா திரும்பவும் பிரேக் அவுட்ஸ் கொண்டு வந்துடுச்சுன்னா ஸ்கின்னை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் என்னோடய ஸ்கின் இப்போ ரொம்ப கிளியர் ஆனதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு ட்ரை பண்ண சீரம் தான் இது. பாஸ்ட்டு 3 வீக்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 3 வாரம் தான் ஆகுது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு 1 வாரம் 2 வாரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக தான் வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சது. 3rd வீக்கில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஓரளவுக்கு ஃபேஸில் நல்லா க்ளோ வர மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு நிறைய ஒரு சூப்பரான ஃபேன் பேஸே இருக்கிறாங்க வேர்ல்டு வைட். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் சீரம் வந்து நான் சூஸ் பண்ணேன். இதுதான் அந்த சீரம். ஸோ நான் ஆல்ரெடி 3 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட பேக்கேஜை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை வச்சு தான் வந்து நிறையா ஃபேக் ப்ராடக்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஸோ இந்த ஒரு சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவா 10% அசிலிக் ஆசிட் இருக்கிற ஒரு சீரம். ஸோ அசிலிக் ஆசிட் ப்ளஸ் ஹைலரோனிக் ஆசிட் கூட இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிளமிஷஸ், உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற மார்க்ஸ், பிக்மெண்டேஷன், பிளமிஷ்னஸ், அதுக்கப்புறம் ரொம்ப டல்லாக இருக்கிறது, ஸோ இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஹைலரோனிக் சீரத்தை பற்றி நான் இதுக்கு முன்னாடி நிறையா சொல்லியிருக்கேன். உங்களோட ஸ்கின் மெச்சூர் ஸ்கின்னாக இருந்தாலும் இல்லைனா உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஹைலரோனிக் சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் தரும். உங்கள் ஸ்கின்னை ப்ளம்பி சாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது 2 ப்ராடக்ட்டும் கம்பைனில் இருக்கிறனால சப்போஸ் அசிலிக் ஆசிட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த ஹைலரோனிக் சீரம் வந்து அதை டேக்கிள் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 2 காம்போ இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னுக்கு டபுள் பெனிஃபிட். தனித்தனியாக 2 சீரம் யூஸ் பண்ண தேவையில்ல, 2ம் சேர்த்து ஒரே சீரமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொரியனோட நேம்ஸில் எழுதி வருது. ஸோ இது ஒரிஜினல் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees. சம்டைம்ஸ் நைக்காவோட சேலில் ஆஃபர்ஸ்லலாம் வாங்கும்போது 1800 கிடைக்கும். சம்டைம்ஸ் இன்னும் ஹெவி ஆஃபரில் போகும்போது 700 கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இதை நான் 3 வாரத்துக்கு முன்னாடி சேலுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். சேல் எப்போ வருதுன்னு நான் நோட் பண்ணல. தெரிஞ்சிருந்தா அப்போ வாங்கியிருந்திருப்பேன். இன்னொரு 100-150 ரூபாய் கம்மியாக கூட இருந்திருக்கும். இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இதில் நிறைய கெமிக்கல்ஸ் இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப 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 ஆர்கானிக்கான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது இந்த லேபிள்லே கொடுத்துருக்காங்க. இந்த லேபிளோட பிக் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் இப்போ கொஞ்சம் ரீட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து வாட்டர், அசிலிக் ஆசிட் சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ப்ரெக்னென்சி பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணலான்னு
பண்ணலான்னு வந்து டாக்டரே சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அசிலிக் ஆசிட் சிரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சிரத்தில் வாட்டர், அசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், அதுவும் இல்லாமல் நிறையா ஷிகா வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல. ஜென்ரலாக இந்த ஷிகா வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து 7 வகையான ஷிகா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டில் வந்து ரொம்ப நிறைய ஆர்கானிக் இருக்குது, சென்டல்லா இருக்குது, கூடவே வந்து சென்டல்லா ஆஸ்டிகா, அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸுங்க. ஸ்குவாலின்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்க்கு யூஸ் பண்ணுறது. ஜிங்க் இருக்குது. ஜிங்க் வந்து உங்களோட ஆக்னியை மெயினாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸோட நேம் வந்து எனக்கு தெரிஞ்சதாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்றேன், நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாமே ஓரளவுக்கு ஆர்கானிக் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சீரம் வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கே, இதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கா, கலர் கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் டவுட் படலாம். ஸோ இதில் ஃப்ராக்ரன்ஸ் இல்லவே இல்லை. ஸோ இதில் 7 வகையான ஷிகா, அதுக்கப்புறம் வந்து சென்டல்லா, அதுக்கப்புறம் க்ரீன் டீ, அதுக்கப்புறம் அலோவேரா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப நிறைய ஆர்கானிக்கெல்லாம் யூஸ் பண்ண. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டரி சிரம். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண உடனேவே குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு வாட்டரி லைட் வெயிட்டான ஒரு சிரம். போட்ட ஒரு ஹெவினஸ் இருக்காது, ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏஎம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிஎம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நேரத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு டைம் தான். அதே மாதிரி இந்த சிரத்தை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 இல்லை 3 தடவை தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் சப்போஸ் சீரம்கே பிகினர்னா 2 தடவை போதும். ஸோ உங்களோட ஸ்கின் இந்த ஒரு சிரத்துக்கு பழக்கப்பட்டுடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு, 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த சிரம் வீக்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி டெய்லியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஓவராக எக்ஸ்போலியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பிரேக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், இல்லைனா டேன் ஆக ஆரம்பிச்சிடும், டார்க் ஆகிடும். ஸோ எதுவுமே வந்து ஒரு அளவாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சிரம் வந்து பார்த்திங்கன்னா எபவ் 18 சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு இல்லைனா ப்ரெக்னென்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சி லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸும் யூஸ் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறது பெட்டர் இல்லையா? ஸோ கூகுளில் கொடுத்த ரெஃபரன்ஸை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. வரைக்கும் நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கதே ரொம்ப சூப்பர். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் இந்த பாட்டில் எண்டாகிற வரைக்கும் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் அமேசிங்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வீட்டில் இருக்கும்போது எந்த க்ரீம்ஸும் போட மாட்டேன். ஸோ அது நிறைய வீடியோஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் ஆட் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். என் ஃபேஸில் பாருங்கள். என் ஃபேஸ் அடாப்ளின் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 4 மந்த்ஸ் கிட்டத்தட்ட அடாப்ளின் யூஸ் பண்ணி அந்த பிசிஓடியோட லைட்டாக சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த சிரம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரெட்டினாலும் யூஸ் பண்ணுறேன், பட் ஆனால் அது வீக்லி ஒரே டைம், இது வந்து வீக்லி 2 டைம். இதை யூஸ் பண்ணுற அன்றைக்கி ரெட்டினால் யூஸ் பண்ண மாட்டேன், ரெட்டினால் யூஸ் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னியெல்லாம் சரி பண்ணி, மார்க்ஸ் எல்லாம் சரி பண்ணி, உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டல்னஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஆல் இன் ஒன் சிரமாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராடக்டெல்லாம் என்னால் ட்ரை பண்ண முடியாது. இப்போ காலேஜ் போயிட்டு, இப்போ ஆஃபீஸ்லலாம் போயிட்டுருக்கிற விமென்ஸ் அண்ட் ஜென்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பராக நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் வாங்கலாமா, இவ்வளோ காசு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஸோ உங்களோட ஸ்கின்னை ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து வேறு லெவலில் உங்கள் ஸ்கின்னை டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சீரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுன்னு கிடையாது, இப்போ சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஸோ பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதில் ஒர்த்தும் இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு லேட்டாக ரிசல்ட் தர சில விஷயம்லாம் வந்து ஹை கிளாஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக வந்து ரிசல்ட் தரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ இதில் நிறைய ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட் இருக்கிறனால இதை நான் நம்பி தைரியமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ப்ராடக்டோட லேபிளை படிக்க தெரியணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். என்னென்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. உங்களுக்கு சப்போஸ் காம்பினேஷன் ஸ்கின்னில் ஆக்னி இருக்குது, ட்ரை ஸ்கின்னில் ஆக்னி இருக்குது, ஆயிலி ஸ்கின்னில் ஆக்னி இருக்குது, இந்த மாதிரி ஆக்னி
இல்லாமல் பிக்மெண்டேஷனும் சேர்ந்துருக்கு, போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பர்டிகுலர் சீரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் போட்டால் பிசுபிசுப்பெல்லாம் இருக்க மாட்டேங்குது. மார்னிங் நேரத்தில் இதை நீங்கள் போட்டுட்டு தாராளமாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டிங்கனாவே போதும். ஸோ அதே மாதிரி நைட்டு நேரத்தில் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ட்ரை பண்ணிவிட்டு இந்த சிரத்தை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிட்டீங்கனாவே போதும். ஸோ செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2-3 வீக்ஸாவது கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்கின்னில் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே வந்து இன்னும் தைரியமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் தெரிஞ்ச உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.